அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சம் என்பது ஏதோ ஒரு வெற்று விண்வெளி கிடையாதுங்க. அது கோடிக்கணக்கான ஆற்றல் அதிர்வுகள், அதாவது நாம் எனர்ஜி வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்வுகளும், மின்காந்த அலைகளும் பிணைந்து கிடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பரிமாற்ற கூடம். இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நொடியும் நிகழக்கூடிய கோள்களின் இடமாற்றம் என்பது பூமியில் வாழும் நம் ஒவ்வொருவருடைய நரம்பு மண்டலத்திலேயும் மிக நுட்பமான, அதே சமயம் மிக ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் கோள்களிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் என்பது ஏதோ ஒரு ஆன்மீக குறியீடு மட்டுமில்லைங்க. அது நம் மனித மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களின் மின்வேதியியல் சமநிலையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவியல் காரணி. ஒரு குறிப்பிட்ட காந்தப்புல பின்னணியில் பிறந்து மனிதர்களுடைய மூளை கட்டமைப்பு வெளியிலிருந்து வர தூண்டுதலுக்கு ரியாக்ட் பண்ணுற விதம் ரொம்பவே தனித்துவமானது. இத்தகைய ஒரு வலிமையான எனர்ஜி பேக்ரவுண்டிலிருந்து உங்களோட ஆளுமை பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தோம்னா அது ஒரு லாஜிக்கலான சைக்கலாஜிக்கலான ஒரு வியக்கத்தக்க கட்டமைப்பை வெளிப்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியும். மனதார புரிஞ்சுக்கோங்க, உங்களோட இந்த சைக்கலாஜிக்கல் செட்டப் என்பது ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணிக்கக்கூடிய மிக வலிமையான ஆற்றல் கொண்டது. உங்கள் மூளையின் முன்மடல் பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியானது அறம் மற்றும் நேர்மை சார்ந்த மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் எப்போதும் ஒரு அதீத செயல்பாட்டோடு இருக்கும். விண்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களில் இருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகள் உங்களோட சிந்தனை திறனில் ஒரு விதமான அதிர்வெண் இசைவை இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனாலேயே நீங்கள் எப்போதாவது ஒரு முறை தெரியாமல் கூட உண்மைக்கு மாறான செயல்களை செய்ய முற்படும் போது உங்கள் உடம்புல ஒரு விதமான உயிரியல் முரண்பாடு ஏற்பட்டு உங்களை இயல்பாகவே மீண்டும் அந்த நேர்மையான பாதையில் பயணிக்க வச்சிருது. இதை வெறும் தார்மீக கட்டுப்பாடுன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. உங்களோட உள்ளார்ந்த ஆற்றல் அதிர்வுகள் ஒரு மிகச்சரியான பேலன்ஸில் உண்மையான ஃப்ரீக்குவன்சியில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதை இது தெளிவாக சொல்லுது. சுயநலம் என்று அந்த ஒரு குறுகிய எண்ணம் துளிகூட இல்லாத உங்களோட இந்த மகத்தான பொதுநல குணம் இருக்கே, அது உங்களை சுற்றியுள்ள சமூக சூழலின் காந்தப்புலத்தோடு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆழமான பிணைப்பை குறிக்குது. ஒரு தனி மனிதனோட ஆற்றல் மற்றவர்களோட ஆற்றலோடு இணையும் போது தான் முழுமையடையுங்கிற அந்த அறிவியல் உண்மையை உங்களோட ஆழ்மனம் நல்லா உணர்ந்து வச்சிருக்கு. உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது அங்கிருந்து உருவாகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேவ்ஸ் உங்களோட சொந்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் பல மடங்கு அதிகரிக்குது. இந்த யூனிவர்சல் கனெக்டிவிட்டி குறித்த உங்களோட உள்ளார்ந்த ஞானம் உங்களை ஒரு மிகச்சிறந்த சமூக மனிதராகவும் மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு எனர்ஜி சென்டராகவும் மாற்றுறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. உங்களோட புத்திசாலித்தனம்ங்கிறது ஏதோ புத்தகத்திலிருந்து தகவல்களை சேகரித்து வைக்கிறது மட்டும் இல்லை, அது கிடைச்ச தரவுகளை துல்லியமாக அலசி பார்க்கக்கூடிய ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில். உங்களை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். மற்றவங்களோட உடல் மொழி, அவங்க பேசுகிற வார்த்தையை மறைஞ்சிருக்கிற முரண்பாடுகளை உங்களோட உள்ளுணர்வு டக்குன்னு பிடிக்கும். இந்த உள்ளுணர்வுங்கிறது உண்மையிலேயே நுட்பமான மின்காந்த அதிர்வுகளை உங்களோட மூளை உள்வாங்கிற ஒரு விதம் தான். உங்களுக்கு நிகர் நீங்களே. மற்றவங்க உங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட வெற்றி தோல்விங்கிறது எப்பவும் வெளியில் இருக்கிற காரணிகள் தீர்மானிக்கப்படுறது இல்லைங்க. அது உங்களோட வில் பவர் மற்றும் எனர்ஜியை நீங்கள் எப்படி ஒருமுகப்படுத்தி இருக்கிறீங்கிறத பொறுத்து தான் அமையுது. வாழ்க்கையில் நீங்கள் எதை பெறணும் இல்லை எதை இழக்கணும்னு தீர்மானிக்கிற முழு அதிகாரமும் உங்ககிட்டயே இருக்குது. ஏன்னா உங்கள் மூளையோட கோல் ஓரியன்ட் டிரைவ் அவ்வளோ வலிமையானது. அதே சமயம் எல்லோரோடவும் ஈஸியாக பழகக்கூடிய உங்களோட அந்த ஸ்வீட்டான நேச்சர் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை காட்டுது. இந்த பண்பு உங்களோட நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து வர வெவ்வேறு எனர்ஜி அலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுற வல்லமை உங்களுக்கு தருது. விண்வெளியில் நடக்கிற கோள்களோட நகர்வுகள் ஏதோ தற்செயலான விஷயம் இல்லைங்க. அது பிரபஞ்சத்தோட ஒரு கணக்கு. ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகும்போது அது வெளியிடுற அந்த ஈர்ப்பு விசை மாற்றங்களால் பூமியில் இருக்கிற நம்ம மூளை செயல்பாட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக தனுசு ராசியோட ஆளுமை கொண்டவங்களோட நரம்பு மண்டலம் இந்த அதிர்வுகளுக்கு ரொம்ப நுட்பமாக ரியாக்ட் பண்ணும். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்த சவால்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் உங்களோட சிந்தனை திறனை சற்றே முடக்கி வச்சிருந்த ஒரு விதமான எனர்ஜி ஸ்டாக்னேஷன் தான். ஆனால் இப்போ நடக்க தொடங்கி இருக்கிற கிரக மாற்றங்கள் உங்கள் மூளையில் இருக்கிற செரடோனின் மற்றும் டோபமைன் மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரப்பை சீரமைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வர உங்களை வாட்டி வதச்ச துன்பங்கள் எல்லாம் ஒரு காணல் நீர் போல மறைஞ்சு ஒரு தெளிவான முடிவெடுக்கிற பொற்காலம் இப்போ பிறந்திருக்கு. சமூக உறவுகளில் நீங்கள் சந்தித்த அந்த சின்ன சின்ன விரிசல்கள், உங்களை புறக்கணிச்ச உங்களோட அணுகுமுறை, இதில் எல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மனதார புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. உங்கள் உடம்புல இருந்து வர ஆரா வைப்ரேஷன்ஸ் இப்போ பாசிட்டிவ் திசையில் சுழல ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேக்னெட்டிக் பவர் உங்களை விட்டு போன உறவுகளை மீண்டும் உங்கள் பக்கம் இழுக்கும். குடும்பத்தில் இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி ஒரு மங்களகரமான சூழல் உருவாக போகுது. ஹெல்த் விஷயத்தில் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு தொகுதிகளில் இருந்த மந்த நிலை மாறி செல்கள் ஒவ்வொன்றும் புத்துயிர் பெறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட பயாலஜி கிளாக் இப்போ சீராக இயங்க ஆரம்பித்து உங்களை ரொம்ப எனர்ஜியாக வச்சுக்கும். லைஃப் பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களோட மன அலவரிசைக்கு ஏற்ற ஒரு நபர் தர்க்க ரீதியாக அமைய போகிறார். இது வெறும் தற்செயல் இல்லைங்க. 2 பேரோட எனர்ஜி லெவலும் ஒரே கோட்டில் இணைகிற ஒரு அபூர்வ நிகழ்வு. அதே போல் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இருக்கிற கதிர்வீச்சு மாற்றங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு புதிய உயிர் உருவாகிற சூழலை உங்கள் உடம்பு உருவாக்கும். பெண்களுக்கு வெளியிலிருந்து வர ஹெல்ப் மற்றும் சப்போர்ட் தானாகவே தேடி வரும்.
இது உங்கள் தன்னம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற ஹைரார்கி சிஸ்டத்துக்கு இணங்கி போகிறது உங்கள் லாங் டேர்ம் வெற்றிக்கு ஒரு பெரிய விதையாக இருக்கும். லீடர்ஷிப் சொல்கிறத கேட்டு நடக்கிறது உங்கள் எனர்ஜியை சிதற விடாமல் ஒருமுகப்படுத்த உதவும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்டர் தாண்டி புது வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கிறது. உங்களோட படைப்புத்திறன் உலகத்தரத்துக்கு உயர்ந்திருக்கிறதை காட்டுது. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களோட சேர்ந்து படிக்கிறது மூலமாக பெரிய வெற்றியை அடையலாம். உங்களோட காக்னேட்டிவ் எபிலிட்டி, அதாவது கிரகண சக்தி இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2026 கும்பராசியில் நடக்க போகிற அந்த முழு சந்திர கிரகணம் பூமியோட காந்தப்புலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குது. இது தனுசு ராசிக்காரங்களோட மனோதத்துவ கட்டமைப்பால் ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விதைக்க போகுது. நம்ம மூளையில் இருக்கிற ஃபீனியல் சுரப்பி அந்த கிரகண காலத்தில் கதிர்வீச்சுகளை உள்வாங்கி ஹார்மோன் சுரப்பை சீரமைக்கும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இவ்வளவு நாளாக உங்கள் ஆள் மனசில் தேங்கி கிடந்த கசப்பான நினைவுகள், தோல்விகள், தேவையற்ற பயம், இதெல்லாம் உங்கள் நியூரான்லேருந்து துடைத்தெறியப்படும் ஒரு நியூரலாஜிக்கல் டீடாக்ஸ் நடக்க போகுது. பழைய நினைவுகளிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறது வெறும் மனமாற்றம் மட்டும் இல்லைங்க, அது உங்களோட மூளை செயல்பாட்டை பல மடங்கு உயர்த்தி உங்களோட லட்சியத்தை நோக்கி ஓட வைக்கும். பொருளாதார மாற்றம்ங்கிறது உங்களோட உழைப்பு மற்றும் முடிவெடுக்கும் திறனோட ரிசல்ட் தான். உங்கள் ரத்தத்தில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் குறைஞ்சு எண்டோர்ஃபின்கள் அதிகமாகும் போது உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். முன்னாடி இருந்த கடன் சுமைகள், பண நெருக்கடிகள் எல்லாம் உங்கள் எனர்ஜி முடங்கி போயிருந்ததோட வெளிப்பாடு தான். ஆனால் இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் உங்கள் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும்போது பணப்பழக்கம் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். மற்றவங்க கிட்ட உதவி கேட்ட நிலை மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு பணம் வரும். இது ஏதோ டெம்பரவரி மட்டும் இல்லைங்க, இது உங்கள் வாழ்வோட ஒரு நியூ ஃபினான்ஷியல் அல்காரிதம். காலம்ங்கிறது வெறும் பயணம் இல்லை, அது அனுபவங்களோட தொகுப்பும். மற்றவங்களோட அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கிறது உங்களோட டைமை மிச்சப்படுத்தி வெற்றியை சீக்கிரம் கொடுக்கும். உங்கள் கனவு வாழ்க்கை இதுவரை நிஜமாகாமல் போனதுக்கு காரணம் உங்கள் எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவில் ஒரு சின்ன எனர்ஜி கேப் தான். இப்போ அது சீரமைக்கப்படுறதால உங்கள் கனவுகள் வெறும் கற்பனையாக இல்லாமல் கான்க்ரீட் ரியாலிட்டி, அதாவது யதார்த்தமாக மாறப்போகுது. உங்கள் கண்ணில் இனி கவலைக்கு இடமில்லை, உங்கள் உடம்பு ஒரு புது பொலிவை பெறும். வேலை விஷயமா நீங்கள் போகிற பயணங்கள் எல்லாம் இப்போது சக்ஸஸ் ஆகும். ஆஃபீஸில் உங்களோட ஸ்பீட் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் திறமையை பார்த்து எல்லோரும் வியப்பாங்க. இதெல்லாம் ஏதோ சும்மா நடக்கலைங்க, உங்களோட பயோகெமிஸ்ட்ரியும் விண்வெளி மாற்றங்களும் ஒரு புள்ளியில் இணைது. மனசில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களுக்கு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு ஒரு புது வாய்ப்புக்காக மனசை திறந்து வைங்க. ஃப்யூச்சரில் பண பாதுகாப்பு வேணும்னா அது வெறும் சேமிப்பு மட்டும் இல்லைங்க, உங்களோட மூளை எதற்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறத பொறுத்து உங்கள் சிந்தனையில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஒரு கட்டாயமான சாஃப்ட்வேராக மாறணும். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இதோட நோக்கம் என்ன, இதனால் என்ன கிடைக்கும், நம்ம எனர்ஜி இங்கே தேவையா, இந்த மாதிரி லாஜிக்கலான கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அப்போ தான் எனர்ஜி வீணாகாமல் வருமானம் ஈட்டுற வழியில் உங்கள் கவனம் குவியும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் வளர்க்குறதுல தியானமும் மன அமைதி பயணங்களும் ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை மாதிரியான எனர்ஜி அதிகமான நாட்களில் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துங்க. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். இப்படி நீங்கள் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற சோசியல் மேக்னட்டிக் ஃபீல்ட் தானாகவே மாறும். உங்களை புரிஞ்சிக்காமல் போனவங்க கூட இப்போ உங்களை மெச்சூரிட்டியை பார்த்து வேந்து உங்ககிட்ட வருவாங்க. வயசாகிடுச்சு இல்லை லேட் ஆகிடுச்சின்னு வர பயம் எல்லாம் வெறும் சோஷியல் ப்ரெஷர் தான். 30 வயசு தாண்டினாலே இல்லை நரமிடி வந்தாலோ வசந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது தப்பு. மனசோட இளமை ஹார்மோன் பேலன்ஸில் தான் இருக்கே தவிர காலண்டர் தேதியில் இல்லை. திருமண தடைகள் எல்லாம் இப்போ இருக்கிற மாற்றங்களால் சரியாகி சரியான லைஃப் பார்ட்னர் அமைகிறது ஒரு ப்ராபபிலிட்டி உண்மையாக போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களோட வேதனைகளுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது. கிரக மாற்றங்கள் உங்கள் எண்டோக்ரைன் சிஸ்டமை தூண்டி ஒரு நல்ல சூழலை உருவாக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் சிந்தின கண்ணீரும் உழைப்புக்கும் பலனா பணப்புழக்கம் அதிகமாக போகுது. எக்கனாமிக் ஃப்ரீடம் மற்றும் ஃபேமிலி ஹாப்பினஸ் ரெண்டு சேரும்போது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு லாஜிக்கலாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் வேகமாக நடக்கும். கடந்த கால சுமையை இறக்கி வைங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்க வேண்டிய நேரம் இது. இந்த 2026 வெறும் காலண்டர் வருஷம் இல்லைங்க, இது உங்கள் வாழ்நாள் சாதனைகளுக்கான ஃபவுண்டேஷன். வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு மைதானம். பிரபஞ்சம் உங்களை ஒரு பிளேயராக அங்கே நிறுத்தியிருக்கு. ஆனால் ஜெயிக்கிறதும் தூக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு சாதகமான ஒரு எனேபிளிங் என்வாயன்மெண்ட்டை இப்போ ரெடியாக இருக்குது. இனி உங்களோட பிளானிங் தான் முக்கியம். சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்க்க உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. நறுமணப் பொருட்களை பயன்படுத்துங்க. இதெல்லாம் பாசிட்டிவான அயனிகளை அதிகப்படுத்தும். சூரிய ஒளி காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் நில்லுங்க. அது வைட்டமின் டி மட்டும் இல்லாமல் செரடோனின் சுரப்பை அதிகமாக்கும். உப்பு தண்ணீரில் குளிக்கிறது இல்லை வீட்டின் மூலையில் உப்பு வைக்கிறது வெறும் சடங்கு இல்லைங்க, அது கிருமிகளையும் நெகட்டிவிட்டியும் உறிஞ்சிற அறிவியல். மந்திர உச்சாடனம் இது மூளையோட ஆல்ஃபா அலைகளை அதிகப்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். புன்னகை எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க, அது கார்டிசோல் அளவை குறைச்சி ஆரோக்கியமாக வைக்கும். பழைய உடைந்த பொருட்களை கீழே இருந்து தூக்கி போடுங்க, அது உங்கள் மனசில் இருக்கிற தேக்கத்தை நீக்கிற ஒரு குறியீடு. நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்டேருந்து விலகி உங்கள் பிளான்ஸில் ரகசியமாக வைங்க, அது தேவையற்ற பொறாமை அலைகளில் இருந்து உங்களை காப்பாற்றும். வாரத்துக்கு ஒரு முறை அமைதியான இடங்களுக்கு போயிட்டு வர்றது மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி.
மௌனமாக இருக்க கற்றுக்குவாங்க. அது எனர்ஜியை சேமிக்கும். இயற்கையோட நேரம் செலவிடுங்க. அது உங்களை பூமியோட அதிர்வுகளோட கனெக்ட் பண்ணும். இறுதியாக ஒன்று, எந்த தீய சக்தியும் என்னை அணுக முடியாது அப்படிங்க செல்ஃப் அஃபர்மேஷனை மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்கள் மூளையில் ஒரு செக்யூரிட்டி கவரை உருவாக்கும். நம்பிக்கைங்கிறது வெறும் ஃபீலிங் இல்லை, அது உங்கள் செல்களோட செயல்பாட்டை மாற்ற ஒரு உயிரியல் உந்துதல். 2026 அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட அறிவாற்றலால் விதியின் கணக்கை மாற்றுங்க. உங்களோட இந்த பயணம் முழு ஆரோக்கியத்தோடவும் நிம்மதியோடும் தொடரட்டும். மனசார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.